ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஐஎன்எம்மில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11th பாலிட்டியில் எல்லா லெசனும் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே ஒர்க் பண்ணலாம். இதில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சேட்டில் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, பிக்சர் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் வந்து ஷோ பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா போதும். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட் லெசனில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பாயிண்ட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1915 தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்தார். அந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மேலே நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து ஒரு அம்ரிபாத் பத்திரிகை யார் அப்படின்னா சிசிர் குமார். பாம்பே கிராமிக்கல் பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஃபெரோஸ் மேத்தா. அந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட் கிடையாது. அடுத்த பேஜில் வந்து இண்டிகோ கழகம். இண்டிகோ கழகம் வந்து எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1859 to 60. அதுதான் இண்டிகோ கழகத்தோட வருஷம். இதை வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் 4ல். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சம் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1866 தான் ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால வந்து 1.5 பில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்காக பலியானாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது மூலம்தான் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி இந்த வறுமையை குறித்து ஒரு ஆய்வு நூலை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெரு தோட்ட வேலை, அதாவது கூலிக்கு வந்து ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதைத்தான் சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து வித்தியாலயங்கள் சதுரபதிகள் என்றழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர். புனிதமான மொழியாக என்ன இருந்திருக்கு அப்போ அப்படின்னா சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். மெக்காலே பற்றி. மெக்காலேயோட வருஷம் வந்து 1734-38 வரைக்கும் அவர் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் வந்து முதல் சட்ட உறுப்பினர் இருந்திருக்காரு. அவர் வந்து பொது கல்விக்கான குழுவை வந்து எப்போ ஏற்படுத்தினார் வருஷம் கேட்டால் 1823. அதே வந்து இந்தியாவின் கல்வி குறித்து குறிப்புகள் எப்போ வெளியிட்டார்னா 1835. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சமய தீர்த்த இயக்கங்களில் வந்து ஃபஸ்ட்டு 3 இருக்கிறது வந்து என்னென்ன அப்படின்னா ராஜாராம் மோகன் நிறுவப்பட்ட பிரார்த்தனை சமாஜம், ஆத்மானாங் உருவாக்க பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கான் உருவாக்கின அலிகார் இயக்கம் ஆகிய வந்து சீர்திருத்த இயக்கங்கள். அப்போ சீர்திருத்த இயக்கங்கள் ஆட நோட்டில் கேட்டால் இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. மீட்பு இயக்கம் வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தேவபந்த் இயக்கம். அதே இது சமூக இயக்கம்னா நம்ம தமிழ்நாடை சுற்றி நம்ம இந்தியாவில் நடந்திருக்கல. பூனேயில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்டசாமி, அயோத்திதாசர். இதை 3ஐயும் வந்து ஆட நோட்டில் கேட்கலாம். அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து குடிமை பணிக்கான தேர்வு அறிமுகமாகும் வயது வந்து 21 19 நிர்ணயிக்கப்பட்டது. அதுதான் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காட்டு சட்டம். பத்திரிகை சட்டம், பிராந்திய பத்திரிகை சட்டம்னா 1878. அந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கு பாருங்க. ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். அப்போ யார் அரச பிரதிநிதியாக இருக்கும்போது விசாரிச்சாங்கன்னா ரிப்பன் பிரபு தான். அந்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. யார் தோற்றுவித்தா அப்படின்னா கஜலு லக்ஷ்மி நரசு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சென்னை மகாசன சபை 1884 மே 16 இதுதான் தோற்றுவிக்கப்பட்டது. அது வந்து அந்த வருஷத்தை வந்து 2 குழப்பம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து
அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இல்பர்ட் மசோதா ஆதரவு கிளர்ச்சி எப்போ நடைபெற்றதுன்னா 1883. அடுத்து வந்து காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு முதல் தலைவர் யார் அப்படின்னா WG பானர்ஜி முதல் இவரை முன்மொழிந்தவர் யாருன்னு புக்கில் இருக்காது, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுப்பிரமணியன். அந்த கொஸ்டினை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1905 அரசு ஆங்கிலேயரால் மேற்கொள்ளப்பட்ட வங்கப்பிரிவுனா 1905, அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி இருக்கால, தாதாபாய் நவ்ரோஜியோட முக்கியமான பத்திரிகை வந்து இந்தியாவின் குரல், ராஜ்கொப்தா அந்த பத்திரிகை. அடுத்து பெங்காலி என்ற பத்திரிகை ஆசிரியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. கேசரி மராட்டி நம்ம ஆல்ரெடி தெரியும், திலகர். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி வந்து காங்கிரஸில் வந்து 3 முறை வந்து தலைவராக இருந்திருக்காரு. எந்தெந்த வருஷம் அப்படின்னா 1886, 1893, 1906. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அவரோட நூல் வந்து வறுமையும் பிரிட்டிஷில் ஆட்சியும், அந்த நூல் வந்து 1901 கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில், அது எதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்டு நஷ்டம் ஏற்படுவதாக கூறியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் சொன்ன மாதிரி நான் வந்து ஒன் வேர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் ஒன் வேர்டை குறிச்சிக்கோங்க. ஓகேவா. வீடியோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குறிச்சிக்கோங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.